உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்வதற்குத்தான் இப்பொழுது இந்த முருகன் நான் தேடி வந்திருக்கின்றேன். நீ எடுத்த காரியத்தில் வெற்றியைத்தான் பெறப்போகிறான். மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் என்னை பற்றி நினைத்து கொள்ளட்டும். ஆனால் எனக்காக இருக்கும் ஒருவர் என்னை நல்விதமாகத்தான் நினைப்பார் என்று நீ உறுதியான நம்பிக்கை கொள். அந்த தீர்க்கமான நம்பிக்கை இப்பொழுது ஒரு வலுவான காரணத்திற்காக வெற்றியும் பெறப்போகிறது. நீ என் பிள்ளையே, இந்த முருகன் கேட்கும் போதெல்லாம் நீ நம்ப மறுத்து கொண்டு இருக்கின்றாய். இப்பொழுது நம்ப மறுக்க முடியாத உண்மைகள் உன் வாழ்க்கை நிகழும்போது இந்த முருகன் சொல்வதுதான் சத்தியமான உண்மை என்று புரிந்து கொண்டாயா? எத்தனை நாட்களுக்கு இப்படி நான் இங்கு வேண்டிக் கொண்டு மட்டுமே போவது என்று என் மீது சங்கடப்பட்டும் சஞ்சலப்பட்டும் இருந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற ரணத்தையும் போராட்டத்தையும் அறிந்து கொண்டு இனியும் கோபத்தை நீ வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செய்வதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். இந்த முருகன் நினைத்து விட்டால் உன் நேர முடிவே இங்கு எனக்கு சொந்தமானதாகத்தான் இருக்கும். ஆனால் நீயோ அந்த முடிவினில் தெளிவாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். சோகமான படிக்கட்டுகளில் ஏறி வரும்போது மட்டும் கூட அங்கு உனக்கான வழிகள் கிடைக்கின்றன என்று எண்ணிக்கொள். என் பிள்ளையே, வெளியூருக்கு இங்கே சென்று பொழுது உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை என்று நினைக்கின்ற பொழுது உன் வாழ்க்கையை மாற்றியமைப்பதற்கு நான் உனக்காக ஒருவரைத்தான் அனுப்பி வைத்து இருக்கின்றேன். உன் உள்ளம் நிறைந்த அவர் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்? என் பிள்ளைகள் எப்படி நல் உள்ளத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்களோ, நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் கள்ளம் கபடம் இல்லாமல் உனக்கான வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயோ, அப்படி இருக்கும்போதும் அவர் நல்லதாகத்தான் உன்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கின்றார். நீ போகின்ற போக்கில் மனதில் உள்ளதை அவரிடம் புலம்பிவிட்டு கொள்கிறாய். ஆனால் அவரோ என்னிடம் வந்து உனக்கான பாதையை எப்படியாவது தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை சொல்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, சோகத்தோடு இருக்கின்றாய். ஆனால் அந்த நிலையும் தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்தை நீதான் எட்டியிருக்கின்றாய். என் கண்ணின் மணியே, இந்த அப்பன் இருக்கும்போது மற்றவர்களை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டு இருந்த தருணத்தை முடித்து வைத்து உனக்கான வெற்றி பயணத்தை இந்த முருகனின் அருளோடு நீ பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். எந்த ஒன்று செயல் உன் வாழ்க்கையானதாக மாறுவதற்கான நிலையை என்னிடம் தேடி வந்தாயோ, என்னிடம் உன் வேண்டுதலை சொன்னாயோ, அந்த விஷயத்தில் இப்பொழுது உனக்கான வேண்டுதல் பலிக்கும் நேரம் வந்து விட்டது. நீண்ட நாள் ஆசை கனவையை நிறைவேற்றுவதற்கு இந்த முருகன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன் சகல கோரிக்கையும் ஏற்று உன்னை ஆனந்தமாக வாழ வைப்பதற்குத்தான் இந்த முருகன் வந்திருக்கின்றேன். நீ மனதிலே ஒரு தீராத பிரச்சனை வைத்துக்கொண்டு என்னிடம் சீட்டெழுதி எல்லாம் போட்டு கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு நீ செய்கின்ற ஒற்றை காரியம் எது தெரியுமா? நீ உன் உள்ளத்தை மட்டுமல்ல, உன் உடம்பையும் பார்த்து கொள்வது மட்டும்தான். அதில் நீ கவனமாக இருந்தால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை தேடி தானாகத்தான் வருவார்கள். எந்த நிலை மாறினாலும் என் பிள்ளைகள் மட்டும் இந்த முருகனின் நிலை மாறாமல் உனக்கான வெற்றியை பெறுவதற்கு என்ன வழிகள் உண்டோ அதை மட்டுமே செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றாய். தடுமாறி விழுந்து விட்டோமோ என்று யோசிக்கின்றாய். என் பிள்ளையை, தடுமாறி விழுந்தாலும் தடமாறி சென்றாலும் இந்த முருகன் உன் வாழ்க்கையை செதுக்கி கொண்டு இருக்கும்போது நீ போகின்ற வழி எல்லாமே நல்ல பாதையாகத்தான் இருக்கும். இங்கு யாருடைய செயலையும் யாருமே செய்து கொள்ள முடியாது. உன் வேலை என்னவோ அதை நீ செய்தால்தான் உனக்கான ஏற்றத்தையும் இரக்கத்தையும் நீ தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்வாய். மனபாரத்தோடு இந்த முருகனை தேடி வந்திருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் இருக்கின்ற கவலையெல்லாம் அகற்றிவிட்டு இப்பொழுது மங்கள வேலைக்கு நான் தயாராகிவிட்டேன். எந்த விஷயத்தில் தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்தாயோ அந்த தடையெல்லாவற்றையும் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையாகவே மாறும் தருணத்தை இந்த முருகனை நீ உணரத்தான் போகிறாய். இதனால் கண்ணீர் விட்டதற்கான பலனை கொடுப்பதற்காகத்தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்னும் ஒன்றும் நடந்த பாடில்லையே, நடக்குமோ நடக்காதோ என்ற அச்சத்தை எல்லாம் நீ வளர்த்து கொள்ளாதே. உனக்கான
வெற்றியை பரிசாக நான் தர வந்திருக்கும் போது நீ எதை தேடி அலைந்து கொண்டு இருக்கின்றாய்? இந்த முருகன் இருக்கும்போது கலக்கம் எதற்கு? வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தன் பெயர் சொல்ல கலங்கி நின்று விடுமே. என் பிள்ளையை, இந்த செந்தூர் ஆண்டவன் உன்னை தேடி வந்திருக்கும் போது என் பெயரை சொல்லி எனக்கான விஷயம் இதுதான் நடக்க வேண்டும் என்று உறுதியளித்து என் திருநீற்றை நீ அணிந்து விட்டு பார். உனக்கான வாழ்க்கை மாறும் தருணத்தை நீ உணரத்தான் போகிறாய். முயற்சிகள் தோற்று போகிறதோ என்று தளர்ந்து விடாதே. மீண்டும் கடந்து வா நம்பிக்கையோடு. விதை கூட இங்கு விழுந்து எழுந்துதானே இங்கு நமக்கான விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றது. அப்படித்தான் நீயும் இங்கு தொடர்வதற்கு ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு நான் ஏமாற்றத்தின் விளிம்பிலும் துரோகத்தின் விளிம்பிலும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்வதை கேட்டு என் மனமும் தவியாக தவித்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு காரியத்தில் உன்னை பார்த்து நான் பிரமித்த தருணங்களும் உண்டு. உன் வாழ்வில் என்னதான் நீ அழுது புலம்பிக் கொண்டு இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் பொய்மையை கூறாமல் உனக்கான வாழ்க்கையை நீ அங்கு எதிர்பார்க்கும் தருணத்தை உன் கையிலே வந்து ஒப்படைக்கத்தான் போகிறேன். என் பிள்ளையே, நடந்ததை மறந்து நம்மை வைத்தவர்களின் முன் சிரித்த முகத்தோடு சிறப்பின் வாழ்க்கையில் உயர்ந்து உனக்கான வெற்றியை பெறுவதற்கான நிலையை உயர்த்த வேண்டும். நீ எதை நோக்கி வந்தாயோ அந்த பயணத்தில் வெற்றியடைவதற்கான எல்லா நிலையும் இந்த முருகன் நான் உனக்கு உருவாக்கி விட்டேன். அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்வதை விட எது நடந்தாலும் எதை செய்தாலும் என் முருகனானவன் என் அப்பனானவன் பார்த்து கொள்வான் என்பதில் மட்டும் உறுதியாக இரு. நாம் தேடப்படும் இதயமாகவே இருந்து கொண்டு இருப்போம். ஏதோ மனம் போன போக்கில் மற்றவர்கள் நம்மை தேடிக்கொண்டு வாழ்க்கையில் இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கின்ற என்ற கருத்தை ஏனோ தானமாக சொல்வதை விட என்ன நடந்தாலும் என் அப்பன் என்னை காத்து அருள்வான். அவன் பாதுகாப்பு கவசத்தோடு கந்த சஷ்டி கவசத்தையும் நான் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது நிச்சயம் அவன் வேலோடு என்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறான் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் முயற்சிகளை தடுப்பதற்கு இங்கு பலரும் பல வேலைகளை செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அத்தனை முயற்சியும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிப்பதற்கான கட்டத்தை நெருங்க வைப்பதற்குத்தான் உன் மனதில் இருப்பவரை உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையாகவே மாறும் தருணத்தை நான் குறித்துவிட்டு வந்திருக்கின்றேன். எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாத இந்த வாழ்க்கையிலே அடுத்த நொடி என்ன நடந்தாலும் என் அப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாக என்னை கரம் பற்றிக்கொள். அந்த விஷயத்தில் என் அப்பன் முருகன் என்னை தேடி வந்து எனக்கான உதவியை செய்வான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. நம் வாழ்வின் மகிழ்ச்சியும் கவலையும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு சிறிதாக தோன்றும் பிரச்சனை பார்த்து மலைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அதை எளிதாக வேறு ஒருவர் செய்து கொண்டு இருக்கலாம். வேறு ஒருவர் கடினமாக செய்து கொண்டிருக்கும் வேலையை பார்த்து அதை நீ எளிதாக செய்து விடலாம். இது காலத்தின் எதிர்பார்ப்புகளை மாற்றி மாற்றி நம்மை பூர்த்தியடைய செய்து கொண்டே இருக்கின்றது. இதனால் நான் சொல்ல வரும் கருத்தை ஏற்றுக்கொள். எல்லோருக்கும் எல்லா தருணங்களும் வாழ்க்கையில் வந்துதான் போகும். அந்த தருணத்தை எல்லாம் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு நீச்சல் போட கற்றுக்கொண்டாலே போதும். எதிர் நீச்சல் போற்றிவிட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் உனக்கான விஷயத்தை நான் இங்கு உருவாக்குவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து பயந்து கொண்டே இருந்தால் பயம் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். உன்னுடைய பலத்தை நீ முழுமையாக உணர்ந்து கொள். எப்பொழுது நீ என்னை முழுமையாக நம்புகின்ற போகிறாய்? அதற்காகத்தான் நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் கஷ்டங்கள் எல்லாம் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டதோ என்று எண்ணி விடாதே. உன் கஷ்டத்திற்கும் கவலைக்கும் தாண்டி இப்பொழுது இந்த முருகனானவன் உன் இல்லத்தில் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன். நீயோ ஏதேதோ நடந்து கொண்டு இருக்கின்றதே என்று நடந்து கொண்டு இருக்கும் விஷயத்தை பார்த்து பதற்றப்படவும் செய்யாதே, பயமும் கொள்ளாதே. உன் அத்துணை நிலைகளையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்குத்தான் உன் முருகன் நான் வந்து இருக்கின்றேன். சோகம் என்று இருந்த நாட்களை எல்லாம் முடித்து வைத்து விட்டு இனி வெற்றி நடை போடும் ஏற்றத்தை பார்க்க போகும் தருணத்தை நீ எட்டிவிட்டாய். நீ நினைக்கின்ற காரியத்தில் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிலையை உருவாக்குவதற்கு அவளின் புகைப்படத்தை பார்த்து நான் இங்கு அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று தானே ஏங்குகிறாய். சர்வ நிச்சயமாக உனக்கான அடையாளத்தை நல்லதொரு தீர்வாக கொண்டு வரும்போது என்னை உணர்த்தான் போகிறாய். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எனக்காக யாரும் என்ற நிலையை தாண்டி இவள்
மட்டும் எனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்று நீ ஒரு உண்மையான உறவை நினைத்து அங்கு சந்தோஷப்பட்டாயல்லவா? அந்த சந்தோஷம் உன் காலத்திற்கும் நிலைக்கத்தான் போகிறது. உன்னுடைய பேச்சை அவரை கேட்டு உனக்கான வாழ்க்கையை வளமையாக்க வந்திருக்கின்றாள். நீ நினைத்தது நடக்கும். யாம் இருக்க பயம்